மதகத ராஜா படம் மூலயமா மீண்டும் கோடம்பாக்க கதவுகளை தட்டுறாங்க அஞ்சலி. சுந்தர் சி இயக்கத்துல விஷால் நடிச்ச முதல் படம் மதகத ராஜா. இந்த படத்துல அஞ்சலி வரலட்சுமி 2 பேரும் அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்காக 3 விதமான கெட்டப்ல ரிஸ்க் எடுத்து நடிச்சிருந்தாரு விஷால். அதனால அதிக எதிர்பார்ப்போட இருந்தாரு. ஆனா படத்தை தயாரிச்ச நிறுவனம் ஏற்கனவே சில தோல்வி படங்களை கொடுத்ததுனால அந்த படங்களை வாங்கி நஷ்டப்பட்ட விநியோகஸ்தர்களும் தியேட்டருக்காரங்களும் குறைந்த விலைக்கு விஷால் படத்தை கேட்டாங்க. அதுக்கு தயாரிப்பு நிறுவனம் மறுக்கவே படம் வெளியாகிறதுல சிக்கல் ஏற்பட்டது. இதனால ஒரு கட்டத்துல நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன்னு சவாலா களத்துல இறங்கினாரு விஷால். ஆனா அவர் வேறு பேனர்ல படத்தை ரிலீஸ் செய்ய களமிறங்கின போதும் யாரும் உடன்படல. இதனால பல லட்சங்களை செலவு செஞ்ச விஷால் அதனால ஏற்பட்ட மன உளைச்சலால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அதோடு அந்த பிரச்சனையில இருந்தும் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் பல மாசங்களா மதகத ராஜாவை வெளியிட நடந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளோட பலனா இப்போ மார்ச் 7ஆம் தேதி வெளியிடுவதா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த படத்தோட வெற்றி தோல்வி விஷயத்துல எந்த அக்கறையும் இல்லாம விஷால் இருந்த போதும் படத்துல நடிச்சிருக்க அஞ்சலி மதகத ராஜாவை பெரிய அளவுல எதிர்பார்க்கிறாங்க. இந்த படத்துல கலகலப்பு படத்தை மிஞ்சும் வகையில கவர்ச்சி கோதாவில இறங்கியிருக்கும் அவங்க இந்த படம் திரைக்கு வரப்போகுதுன்ற தகவல் தனக்கு கிடைச்சதும் இந்த சூட்டோடு சூடா சில படங்களை கைப்பற்றிட வேண்டும்ன்றதுக்காகவே தன்னோட அபிமானத்துக்குரிய இயக்குநர்களுக்கு போன் போட்டு நலம் குலம் விசாரிக்கும் சாக்குல சான்ஸ் கேட்டோம் கல்லெறிஞ்சிட்டு வராங்களாம். மேலும் தன்னோட அன்பிற்குரிய ஹீரோக்கள் சிலர்கிட்டையும் சிபாரிசு கோரியிருக்காங்களாம் அஞ்சலி.